நீங்க நினைக்கிறீங்களா சீக்கிரட் இந்த உலகம் சொல்லி தரோன்னு? 2 பேர் தான் சொல்லி தருவாங்க, அம்மா அப்பா டீச்சர். உலகத்துல வேற யாருமே வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை சொல்லி தர மாட்டாரு. காயல்பட்டினம் சொன்னார்ல, அந்த ஊர்ல நடந்தது. ஒரு அம்மா பாம்பு கடிக்க மருந்து சொல்லும், 50 வருஷமா, அதுக்கு 65 வயசு. இந்த பாம்புங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு வாட்டி அந்த பாட்டியை கடிச்சிருச்சு. ஒரு பாம்பு கீழே, பாட்டி கீழே விழுந்துச்சு. சுத்தி வரவங்க பாக்குறாங்க, ஐயோ பாம்பு கடிக்க மருந்து சொல்ற, பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சே. பாட்டி நொர, பாட்டி பாட்டி என்ன பாட்டி? பாம்பு கடிச்சுதா பாட்டி? ஆமா. என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? கா 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 கண்ணாடி வீரியனா? இல்ல, கட்டு வீரியன். மருந்து சொல்லு பாட்டி, காம்பினேஷன் சொல்லு, தரும் பாட்டி. சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர நீ வாழ்வதற்கான ரகசியம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் சிந்தனையாளர்களையும் அடையாளம் காணுங்கள். இப்ப நான் உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ ஜெயிக்கணுமா என்ன பண்ண தெரியுமா? 98 வாங்குதுல்ல, அது பாரு, அது நம்ம பக்கத்துல சும்மா சாதாரணமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மள ப்ரொவோக் பண்ணும், அது ஜாலியா இருக்கிறதுக்கு நம்மள ப்ரொவோக் பண்ணும். அதுக்கு என்னென்ன ஜோக்ஸ் தான் தெரியுதோ எல்லாம் சொல்லி நம்மளை சிரிக்க வைக்கும். நம்மள ஜோக் சொல்ல சொல்லி அது சிரிக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். நம்ம பலியாகிறோம்னு அர்த்தம். கவனம். ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, கவனமா. ரொம்ப நாளைக்கு இல்லை, 12th முடிக்கிற வரைக்கும் கவனமா இரு. அப்புறமா நான் சொல்லி தரேன் என்ன பண்றதுன்னு. அதை தாண்டி வந்துரு. அது என்ன எப்படி வர்றதுன்றது சொல்றேன், ஏன் வரணுங்கிறதும் சொல்றேன். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிறதுனால படிக்க கூடாதுங்க. என்னுடைய அம்மாவுக்கெல்லாம் நான் என்ன படிக்கிறேன்றதே தெரியாதுங்க. நான் என் அம்மாவுக்காக படிக்கவில்லையே, என் வகுப்பிலே நான் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று படிக்கவில்லையே. படிக்கிறதுக்கான ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு புரிஞ்சுக்கிறது பிடிக்கும், ஒரு புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும். அதுக்காக தான் படிப்பேன் நான். ஸ்ட்ராட்டஜியை இவங்க சொல்லி தருவாங்க. நீ என்ன பண்ண, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, அந்த 98 ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறமா சொல்றேன் ஏன் படிக்கணும்னு சொல்றேன். என்ன பண்ணு, 98 பார்த்து கை தட்டினியா? அது உட்காரவும் உட்காராது சீக்கிரம். அது 4-5 கைத்தட்டல் தட்டிட்டோமே போதும் உட்காரணும்னாலும் இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கும். கைத்தட்டு ஓயிற வரைக்கும் நிற்கும். அது யாராவது கைத்தட்டலன்னா அவங்கள மட்டும் பார்க்கும். நான் கை தட்டிக்கிட்டே அவளை தான் பார்த்தேன். ஒரு நாள் ஒண்ணுமே படிக்கால அப்படின்ட்டு 98 வாங்கினால அவளை இப்படி பார்த்தேன். அன்னைக்கு ஒரு கதவு திறந்துச்சு எனக்கு. அதை சொல்லி கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நான் என்னவா இருக்கேங்கிறதும் சொல்றேன். அங்கிருந்து ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து என்ன நிறுத்தி இருக்குன்னு சொல்றேன். ஐ மை செல்ஃப் இஸ் அ சப்ஜெக்ட். நான் வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது, வெறும் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. நான் ஐ எம் சம்திங் எல்ஸ். அதை நான் யாருங்கிறத சொல்றேன், உனக்காக சொல்றேன். என் பிள்ளைக்கு நான் சொல்வது போல் சொல்றேன். ஒரு அம்மா என் வாய்ஸ் 2 தான் குழந்தை. ஒன்னு டீச்சர் வாய்ஸ், ஒரு அம்மா வாய்ஸ். அது 2ம் யாருக்குமே பயப்படாது. உன் வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் பயப்பட மாட்டேன். நான் சொல்லி தரேன் பாரு. இப்ப 98 பாத்தியா? இப்போ உனக்கு ஒரு பேப்பர் வருமா? அதை பாரு எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன். சும்மா ரொம்ப கொஞ்சமா நீ வாங்கின மார்க்க சொல்லு. இது வரைக்கும் லைஃப்லயே இந்த வருஷத்துல 22 ஓகே, அவ்வளவு வாங்குற ஒருத்தி. 22 வச்சுக்கலாமா? 26 வச்சுக்கலாம். ஆன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. மற்றதெல்லாம் பார்க்குது என்ன. நான் சொல்லி தர போறேன் தானே, மார்க் எவ்வளவா இருந்தா என்ன. 22 வாங்கிட்டியா? 22 கையில வச்சுக்கோ. என்ன பண்ண, இன்னில இருந்து அந்த முயற்சி பண்ண. 22 பாரு. இதுதான் டெய்லி எக்ஸாம் வைக்கிறாங்களே இவங்கெல்லாம். அடுத்த எக்ஸாம்ல ஒன்னும் செய்யாத, நான் சொல்றதுதான் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி. இப்ப பாரு, உனக்கு எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் 3 months இருக்கு. இன்னும் நீ என்ன செய், டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே 2 மார்க் அதிகமா வாங்க. 22 24 வாங்க. 24 அப்படியே 26 போ. 26 28 போ. ஃபெயில் தான், பரவாயில்லங்கிற போ. தாண்டி போ. டெய்லி தாண்டி போ. எத்தனை மார்க் வாங்கினாலும் தாண்டி போ. 36 38 வந்து நிப்ப. ஃபெயில் தான். 40 தான் மார்க், பாஸ் மார்க்னா 38 ஃபெயில் தான். அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கை பாரு. அது 96 94 வாங்கியிருக்கோம். எல்லாத்துலயுமே 98 வாங்கும். 92 94 வாங்கியிருக்கோம். ஜெயிக்கிறவன் நான் சொல்றேன்,
22ல இருந்து 38 நீ ஜெயிக்கிற, 98ல இருந்து 92 அவ தோக்குறா. உன்னுடைய கார்டு இருக்குல்ல, மார்க் கார்டு, அதன் மீது அவமானப்படாத. அதன் மீது அவமானப்படாத. நான் பல குழந்தைகளை பார்த்திருக்கிறேன், நம்முடைய மார்க் கார்டு மேல அவ்வளவு அவமானம் நமக்கு. அது பிரைடா நம்ம கையில எடுக்கிறதே இல்லை. நான் சொல்றேன், அந்த கார்டு கொடுப்பாங்கல்ல, அந்த கார்டுக்கு என்ன பேரு? ரேங்க் கார்டு. இந்த கார்டுக்கு என்ன பேர் வைக்கணும்னா, அந்த பேர் தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்ச பேரு. என்னன்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு. It is not a rank card, it is not a mark card, it's a progress card. நீ 22ல இருந்து 38 வாங்குனல, அந்த progress காட்டுறதுக்கான கார்டு. அதனால தான் 10th ஸ்டாண்டர்ட்ல 58% வாங்குனனா, MA வாங்கும் பொழுது, கையில MA டிகிரி பெறுகின்ற பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டு வெளியில வந்தனா. It is called progress. Show progress, my dear children. செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. படிங்க பிள்ளைகளை, படிச்சு பாருங்கன்ற. நான் 10th ஸ்டாண்டர்ட்ல கஷ்டப்பட்டு, எனக்கு காலேஜ்னால என்னன்னு தெரியாம காலேஜுக்கு போய் படிச்சு, காசு இல்ல, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்ல. பிடி டீச்சர், நான் நல்ல ஸ்போர்ட்ஸ், நான் நல்லா ஓடுவேன் உங்க வயசுல, இப்ப விட்டாலும் ஓடிடுவேன்னு வச்சுக்கோயேன். அப்படி ஓடி ஓடி பழக்கப்பட்டவள். கபடி விளையாடுவேன் நல்லா, ஹேண்ட்பால் நல்லா பண்ணுவேன், ஷட்டில் காக் விளையாடுவேன். இந்த டீம்ல எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் பரிசுகள் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா கிடைச்சது வேலை. பிடி டீச்சரா போய் உட்கார். ஏன் படிக்கணும்னு சொல்றேன், எதற்கு படிக்கணும்னு சொல்றேன். இந்த பதாகைக்கு பின்னால் இந்த பெண் உட்கார்ந்து இருக்கால, அந்த பெண் கடந்து வந்த பாதையை சொல்ற. அவ கண்ணை பாருங்க, இந்த கண்ணை பாருங்க. இது சாதாரணமாக ஒரு நாள் இரவில் கிடைத்த வெற்றி அல்ல. உங்களுக்கு என்ன ஒரு 2 வருஷமா தெரியுமா? எத்தனை வருஷமா தெரியும்? என்ன மொபைல்ல பாக்குறீங்கல்ல, என்ன எத்தனை வருஷமா பாக்குறீங்க? எத்தனை வருஷமா தம்பி? 1 year 2 years? அதுக்கு முன்னால நான் 29 ஆண்டு காலமாக உழைத்திருக்கிறேன் உன் வரைக்கும் வந்து சேர்வதற்கு. 32 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் பயணம் செய்திருக்கிறேன். கால்கள் வீங்க வீங்க பயணம் செய்திருக்கிறேன். நின்று பேசி இருக்கிறேன். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பேசியிருக்கேன். கல்லூரியில் பணிபுரிந்திருக்கிறேன். குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறேன். ஒரு மகனுக்கு தாயாக இருக்கிறேன். என் தாய் தந்தையரை அற்புதமாக பார்த்து கொள்ளக்கூடிய கடமையை செய்கிறேன். சும்மாவா அப்படியே வார்த்தை கேட்டுட்டு போயிருங்க, எதுக்கு படிக்கணும்ட்டு? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். பிடி டீச்சரா போனேன்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கிளாஸ் ரூமுக்கு போய் வெயிலா இருக்கும், உட்கார விட மாட்டாங்க ரூம்ல. வெயில உட்கார முடியாதுன்னு டிசிப்ளின் டியூட்டிக்கு நடப்பேன். அப்போ ரூம் கிளாஸ் காலியா இருந்தது. உள்ள நுழைஞ்சா 10th ஸ்டாண்டர்ட். நாங்க டீச்சர் இல்ல. டீச்சர் எங்க? என்ன டீச்சர் வரல மிஸ். என்ன பாடம்? தமிழா? சப்ஜெக்ட் புக்கு கொடு. புக் எடுத்து பார்த்தா திருக்குறள், ஒழுக்கமுடைமை 4 பாட்டு எடுத்திருக்காங்க. 5வது பாட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு பசங்க சிரிச்சானுங்க. எடுப்பீங்களா? குறள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த டீச்சர் வந்துட்டாங்க. வந்து என்ன அதிர்ச்சியா பார்த்தாங்க. பிடி டீச்சர் 10th ஸ்டாண்டர்ட் ரூம்லையா? பப்ளிக் எக்ஸாம் பாடம் நடத்துறதுக்கு புக் எடுத்தீங்க? புக்கை வைங்க கீழே, வெளியில போங்க. நாங்க பார்த்தேன் பிள்ளைகளா. ஆமா இல்ல, நான் கையில எடுக்கக்கூடாது. 10th ஸ்டாண்டர்ட் புக் எப்படி எடுக்கலாம்? எப்படி நடத்தலாம்னா நடத்தக்கூடாது. சாரி, இங்க குடிச்ச அவமானத்தை இப்படி வந்த 3 மாசம் 800 2400 சம்பாதிச்சேன். 2100 ரூபாய் ஃபீஸ் கட்டி PhD ஜாயின் பண்ண. 5 வருஷம் PhD முடிச்சுட்டு காலேஜ்ல விண்ணப்பம் கொடுக்குறேன். வேகன்சி இருக்கு லெக்சரரா. இன்டர்வியூக்கு வந்து உட்கார்றேன். என் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க ஒரு அம்மா. திரும்பி பார்த்தா என்னை வெளியில போன்னு சொன்ன அந்த அம்மா. இன்டர்வியூக்கு அவங்களும் வந்திருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த உலகம் அவ்வளவு ஒன்றும் சுலபமாக நமக்கு வெற்றிகளை தராது. நல்லா நான் அட்டென்ட் பண்ணேன். ஆனா 2 வேகன்சி, 2 பேருக்கும் இடம் கிடைச்சிருச்சு. இப்ப வெளியில போக சொன்ன அந்த டீச்சர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நானும் அவங்களும் டிபார்ட்மெண்ட்குள்ள போறோம். 2 பேருக்குமே ஒரே சீட். நான் அப்ப நினைச்சேன், எந்த டீச்சர் என்ன வெளியில போக சொன்னாங்களோ அந்த டீச்சர் பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு சரிநிகர் சமானமாக வைத்தது நான் கற்ற கல்வி. உட்கார வச்சுதா இல்லையா? அவங்க நல்லவங்கன்னு அதுக்கப்புறமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
என்ன ஒண்ணு, நீ ரொம்ப சின்சியரா படிச்சன்னு வச்சுக்க, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய அவமானத்தை, உன் வலியை, உன் வறுமையை எல்லாவற்றையும் இறைவன் ஒரு துருத்தியில் வைத்திருப்பான், பாதுகாப்பா வச்சிருப்பான். உனக்கு நன்மைகள் நடக்கும், அதற்கு பதில் சொல்லுவார் இறைவன், பதில் சொல்லுவார். எப்படி சொன்னார் தெரியுமா? நான் PhD முடிச்சிருந்ததுனால, அவங்க PhD முடிக்காததுனால அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் சீனியராக வேலை செய்தேன். எனக்கு கீழே வேலை செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவர்களை 2 ஆண்டுகள், ரொம்ப பேரன்பானவங்க, அவங்க பேரழகும் பெரும் ஆற்றலும் கொண்ட பெண். 2 வருஷம் உட்கார்ந்தாங்க. 2025 மே மாசம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அடுத்து எனக்கு தான் போஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ, எதற்காக படிக்க வேண்டும் அதை சொல்ல வரேன். இப்போ போஸ்டிங்ல போய் உட்கார்றேன். ஜூன் 16 காலேஜ் திறந்தது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போய் இப்படி உட்கார்றேன். மூணாவது நாள் சிஎம் செல்லுல இருந்து ஒரு லெட்டர் வருது. உங்களை தமிழ்நாடு அரசின் நிறுவனமாக இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கம் என்கின்ற நிறுவனத்திற்கு துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம். நீங்க அங்க போங்க. உங்க முன்னால நிக்கிறது ஒரு தமிழாசிரியர் இல்லை, உங்கள் முன்னால் இருப்பது ஒரு தமிழ் துறையின் பேராசிரியர் இல்லை, தமிழ் துறையின் தலைவர் இல்லை, தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கும் உலக தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். உன் வயதில் எனக்கு ஒரு கனவு, இவ்வளவு பெரிய ஆபீஸ் எனக்கு இருக்கணும். கனவு இவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் மாதிரி 2 இருக்கணும். பெரிய ஒரு 4 அடி டேபிள் இருக்கணும். அது மேல கண்ணாடி போட்டிருக்கணும். ஒரு கருப்பு கலர்ல பெரிய சேர் இருக்கணும். அதுல வெள்ளை டவல் போட்டிருக்கணும். எனக்கு முன்னால 20 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கான சேர் இருக்கணும். நான் வெளியில வந்தேனா 2 இருந்து 3 அலுவலக பணியாளர்கள் வெளியில நிக்கணும். அப்படியே வெளியில வந்தேனா ஒருத்தர் ஃபைல் எடுத்துட்டு முன்னால போகணும். போர்ட்டிகோக்கு வந்தேனா வெள்ளை கலர்ல ஒரு கார் நிக்கணும். நீ மதுரைக்கு வா, நான் இன்றைக்கு அப்படித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் சொல்லிக்கிறேன். எதற்காக படிக்க வேண்டும் என்றால், உன் கனவுகளின் எல்லையை நீ தொட வேண்டும் என்றால் படித்து விடு. சொல்லட்டுமா இந்த சொற்கள் எல்லாம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நான் போன மாசத்துக்கு முன்னான மாசம் சார், நவம்பர் 4 I was in Toronto, கனடா நாட்டுக்கு போயிருக்கிறேன். இல்ல, நவம்பர் 4 போனது பர்மா, அக்டோபர் 4 கனடா நாட்டுக்கு போறேன். திருக்குறளில் கவர்னன்ஸ், மேலாண்மை தொடர்பாக உலக திருக்குறள் மாநாடு நடத்துது டொரண்டோ தமிழ்ச்சங்கம். இந்தியாவிலிருந்து நான் ரெப்ரசென்ட் பண்றேன். நான் போய் உட்கார்றேன், பேசுறேன், எல்லாம் முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் இருந்தது, சாப்பிட்டோம், எல்லாத்தையும் பண்ணோம், திரும்பும் போது மத்தியானம் லஞ்ச் டேபிள்ல குழந்தை. ஏன்னா நமக்கான வார்த்தை எங்க வரும் தெரியும், கிளாஸ் ரூம்ல தான் வரணும்னு கிடையாது. எனக்கு கிளாஸ் ரூமை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கிளாஸ் ரூம்ல நடக்கிற நடவடிக்கைகள். கிளாஸ்ல டீச்சர் வராத போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். லீவ் விட்டா கூட அவ்வளவு சந்தோஷம் வராதுங்க. பிடி அவருக்கு கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. இந்த மியூசிக் கிளாஸ்க்கு கூட அவ்வளவு சந்தோஷம் வராது சார். கிளாஸ்க்கு டீச்சர் வராத நேரம் அவ்வளவு சூப்பர் நேரம் அது. மனசு அப்படி பட்டாம்பூச்சியா பறக்கும் பாருங்க. சந்தோஷமா இருக்கிற அந்த டைம்ல ஒரு துரோகி இருப்பாங்க. போய் அந்த டீச்சரை கூட்டு வரோம், பார்த்துருக்கீங்களா? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் சந்தோஷமெல்லாம் அடைய மாட்டேன். அந்த பெண்ணினுடைய நடவடிக்கை மட்டும் பார்ப்பேன். நாங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கும் போது இதுக்கு மட்டும் என்ன கிரகம்? அது போய் எதுக்கு கூட்டு வருதுன்னா, நம்ம 39 பேரும் ஜாலியாக இருக்கும்போது இந்த ஒன்று மட்டும் யோசிக்குது இல்லை, டீச்சர் வந்திருக்காங்க, என் யூனிட் நடத்தணும், ஏன் வரல, வந்து நடத்தி முடிக்கணுமே. இல்லைன்னா நான் வகுப்பிலே மாணவியாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை டீச்சருக்கு கொடுக்கணுங்கிறதுனால எழுந்து போறாள். அவ ஜெயிக்க பிறந்தவ. கை தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்றோம்ல, அதுக்கு வரல கிளாஸ்க்கு. கை தட்டி என்ஜாய் பண்றது வேற இடத்துல பண்ணிக்கலாம், கிளாஸ்ல நோ. இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா போதுமே, என் பிள்ளை ஜெயிச்சிருமே. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டேபிள்லங்க, சாப்பாடு டேபிள்ல முன்னால ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார். நான் நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை, எங்க இருக்கணுமோ அங்க இருங்க. ஏன்னா உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. தாழ்ந்த இடங்கள்ல இருக்காதீங்க. நான் தாழ்ந்த இடம் என்று சொல்லுவது ஜாதியாலோ பணத்தாலோ குறைந்த இடங்களை சொல்லல, மதத்தாலோ அல்லது நாட்டினாலோ அல்லது வர்ணங்களாலோ அல்லது ஜெண்டர்ல வந்து குறைவான மனநிலை படிச்சிருப்பாங்கல்ல, அதை சொல்லல. நான் ரொம்ப உயர்ந்த நிலை எங்க இருக்குதோ அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்துடணும். அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிரும்.
சூடு இருக்கணும் உடம்புல, புத்தி எப்பவுமே ஆன்ல இருக்கணும். சிலது இருக்கும் நம்ம கிளாஸ்லயே இருக்கும், அதுக்கு புளி மூட்டைன்னு பேரு. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கே அது அது அதனுடைய பேக்கை இழுக்கிற வழி, அந்த அழக பாரு. போகணுமா அப்படி இருக்கும் பாருங்க. நெகட்டிவ் பீப்புளோட உட்காரவே உட்காராத, நீ தள்ளி போயிட்டாதுங்களெல்லாம் தள்ளி போயிட்டு. ஏய் நான் அங்கே வெளியில் போகிறேன், ஏய் அங்கே கேன்டீன் இருக்கா சாருங்க, கேன்டீனில் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வாங்க, ஏன் நீ போயேன் திப்பு 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 திப்புன்னு இறங்க, கொஞ்சம் பாடியை கொஞ்சம் வைப்ரண்டா வையன். எல்லாம் புளி மூட்டை மாதிரி இப்படி இருக்கிறது, கொசு 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 கொசுன்னு ஏதாவது பேசுறது, என்ஜாய் பண்றதே இல்லை வாழ்க்கையை. பாருங்க, வாழ்க்கையை புரிந்து கொள்வது எப்படி? கல்வி என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றேன் நான். அது வெறும் புத்தகங்களில் இல்லை, அது வாழ்க்கையின் அனுபவங்களில் இருக்கிறது. என் முன்னால உட்கார்ந்த ஒருத்தர், அவர் ஒரு வானவியல் நிபுணர், ஆஸ்ட்ரோனட். அந்த ஆஸ்ட்ரோனட் சொன்ன விஷயத்தை நான் எப்படியோ ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு புரியுதான்னு பாரு. ஏன்னா சில விஷயங்கள் சொன்னாலும் நமக்கு சோ வாட்ன்ட்டு கடந்து போயிருவீங்க. புரியணும் நமக்கு. அசைந்த அசைந்த அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. புரியணும் உனக்கு. அந்த அந்த சின்ன விஷயம் உனக்கு புரிஞ்சிடணும். நீர்வற்றிய குளத்தில் பறந்தது பறவையின் நிழல். உனக்கு புரியணும். தன் குஞ்சையும் தன் கூட்டையும் வாசனையாக கண்டுபிடித்தாலும் அருகில் செல்ல முடியாமல் தவிக்கின்ற குருட்டு குருவியை பார்த்து கொண்டு உன்னுடைய கூட அங்கேதான் இருக்கிறது என்று எனக்கு அதன் மொழியில் பேச தெரியாமல் நான் தவிக்கின்ற தவிப்பு உனக்கு புரிய வேண்டும். கலாபிரியா, நமக்கு இந்த படிப்புங்கிறது வேற எதுவும் இல்லை குழந்தைகளை. கவனத்தை முன்னால் இருப்பதை ப்ராசஸ் பண்ணி நீட்டா புரிய வைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு தான் படிக்கிறது, மார்க் வாங்குறதுக்கு இல்லை. என்ன மார்க்கோ வாங்கு, உன் உயரத்தின் எல்லையை தொட்டு அந்த மார்க் வாங்கிடு. அது 65 இருந்தா கூட பரவாயில்ல, வாங்கிடு. ஏன் தெரியுமா? சிகரம் தொட்டவர்கள் யார் என்றால் யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை. தன் உயரத்தின் எல்லையை யார் தொடுகிறார்களோ அவர்கள் தான் சிகரம் தொட்ட மனிதர்கள். கிளம்பி வா, அந்த சிகரத்தை தொடு என்கிறேன்.